அமைதிக்காக மைதேகி மற்றும் குகி ஆகிய இரு சமூகத்தினரிடமும் அரசு பேசி வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். பிரச்சினைக்கு மூல காரணமான இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளதாக தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இந்த அரசின் ஆட்சிக் காலத்தின் போதே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் திட்டவட்டம். மோடி 3வது முறையாக ஆட்சியமைத்த பின்னான இந்த 100 நாட்களில் ரூபாய் 15 லட்சம் கோடிக்கு திட்டங்கள் தொடக்கம். மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட போது பலர் கேலி செய்தனர். மேக் இன் இந்தியா மூலம் உலகின் மிகவும் விருப்பமான உற்பத்தி மையமாக இந்தியா மாறியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 3500 வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று வாக்குறுதி. பெரியாரின் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சென்னை மேயர் மற்றும் அரசு அதிகாரிகள் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 30 பேரில் 13 பேர் விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தனர். மீதமுள்ளவர்கள் ரயிலின் மூலம் இன்று சென்னை வருவார்கள் என தகவல். நெல்லை அருகே டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை, 2 மகள்கள் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக நீலகிரி மாவட்டம் கேரள எல்லை சோதனை சாவடிகளான தாலூக், நாடுகாணி, 7 சோதனை சாவடிகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் பயணிகளை உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு சுகாதாரத்துறையினர் அனுமதித்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப் போவதில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதவர்கள் மதுவிலக்கு கொள்கையை பேசுவது ஏன் என்றும் கேள்வி. சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வர் அமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதுல ஒரு பெரிய இம்பாக்டும் ஒன்றும் இல்லை, ஏதோ இடையில ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி நாங்கள் நெருக்கமாக இல்லை, உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம், நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.